இதோ மீண்டும் ஒரு புத்தாண்டு நமக்கு புது பொலிவுடன் எல்லா அருள் வரங்களையும் வழங்க புனித அந்தோணியார் மூலம் கரம் நீட்டி அழைக்கின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுக்கான அருள் பதுவையரின் மூலம் இறங்கி வருகிறது. வானங்கள் பனிமழை என வரங்களை அனுப்பட்டும். நீதி உள்ள ஒரு தளிர் நம்முன் அசைந்தாடி வருகின்றது. புது பிறப்பு அடைய வாய்ப்பு நம்மை தேடி வருகின்றது. புத்தாண்டு நாள்காட்டிகளை திருப்பும் தினம் அல்ல, நம் இதயங்களை திருப்பும் தினம். கடந்த காலத்தின் நினைவுகளை இறக்கிவிட்டு எதிர்காலத்தின் கனவுகளை தோளில் சுமக்கும் தினம்தான் வருடத்தின் முதல் செவ்வாய். முடிந்து போன தினங்களுக்கு நன்றி சொல்வோம். புதிய அருளோடு இந்த ஆண்டை கைக்குலுக்கி வரங்களை எதிர்கொள்வோம். இப்போது தேரை வந்திருக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவரால் உதவி கொண்டு அவர் முன்னாடி வந்திருக்க, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. அன்பு இயேசுவே, இந்த மாலை நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படி எனக்கு பாதுகாவலராக புனித அந்தோணியாரை தந்தீரே. அவரை நெருக்கமாக எங்களை அவருடைய திருவுருவத்தை தான் இருக்கிற இந்த தேரையும் ஆசீர்வதித்து அதை தேரை சுற்றிலும் நடக்க போகிற ஆசீர்வதித்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தந்தருடும். எல்லா வரங்களும் எல்லா கொடைகளும் எல்லோரும் பெற்று மகிழ்ந்திருக்க ஆசீர்வதியும். எங்கள் எண்ணங்களை பரலோகத்தை நோக்கி உயர் புனிதமிக்க அந்தோணியாரின் பரிந்துரையா இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க 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 அந்தோணியாரே. இப்போது நாம் அனைவரும் பவனியிலே கலந்து கொள்வோம். முதல்ல பலிபட சிறுவர்கள், சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து தேரை நாம் பவனியாக ஏந்தி வருவோம். பாடல். இரண்டு பேர்களாக வாழ்வின்
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகையை வெல்ல மாதவம் கூட்டி காணா பொருட்கள் கிடைத்திட செய்தி. உலகையை வெல்ல மாதவம் கூட்டி காணா பொருட்கள் கிடைத்திட செய்தி. அன்னை அருளை அனுதினம் நினைத்தி, அன்னை அருளை அனுதினம் நினைத்தி, ஜெபமாலைகளால் நிரம்பிட பெற்றீர். ஜெபமாலை வரங்களால் நிரம்பிட பெற்றீர். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனதினையுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுக செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். தூயவர், பரிசுத்தர், ஞானமும் மதுரமும் நிறைந்தருள் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். ஞானமும் மதுரமும் நிறைந்தருள் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். வழி தவறி போவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
எங்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவலியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்குணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்றும் மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சின்ன பசங்க நம்ம முன்னாடி வந்திருக்கு. நான் குச்சி சாங்காங்க இருக்கிற எல்லா பள்ளியிலும் முன்னாடி அமுச்சு விட்ருங்க பார்ப்போம். சீக்கிரம் வேகமா குழந்தைகளை உங்களை தான் சொல்றேன், அந்த அம்மா தான் சொல்றேன், அமுச்சு விடுங்க. சீக்கிரம் முன்னாடி அமுச்சு விடுங்க. பாடு பாடு. குழந்தைகள் எல்லாம் முன்னாடி வந்துங்க, ஒரு பக்கமாக உட்காருங்க. கொஞ்சம் உள்ள வந்துடலாம். நிறைய பேர் பின்னாடி வருவாங்க, அப்புறமா அவங்க இடையெல்லாம் போயிடும். நெருக்கமாக உட்காரலாம். கொஞ்சம் நிறைய இடம் முன்னாடி இருக்கு. நீட்டாக வரவங்க பின்னாடி வந்து உட்கார்றதுக்கு எளிதாக இருக்கும். எந்த வாழ்வில் வரும் துன்ப துயரங்கள் எல்லாம் அந்தோணியார் பாதம் பரிந்துரையிட வைத்தேன். எந்த வாழ்வில் வரும் துன்ப துயரங்கள் எல்லாம் அந்தோணியார் பாதம் பரிந்துரையிட வைத்தேன். பரிந்து பேசும், பரிந்து பேசும், பரிந்து பேசும், பரிந்து பேசும். அந்தோணியார் எனக்காக பரிந்து பேசும். அந்தோணியார் எனக்காக பரிந்து பேசும். நம் அனைவரும் இப்போது வருகை பாடலுக்கு எழுந்திருப்போம். சுயநல
இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடி அற்புதம் புனித அந்தோனியாருக்கு அறிவிக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே இந்த ஆலயம் முழுவதுமாய் காலையில் இருந்து இந்த மாலை வரை நிரம்பி இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு நான் காலையிலே சொல்லி கொண்டிருந்தது, தேன் எங்கிருக்கோ அங்கதான் ஈக்களும் எறும்புகளும் அதிகமா வருமா. இங்க அற்புதமான ஒரு புனிதர் இருக்கிறார். அவரை தேடி பல இடங்களிலிருந்து, சின்ன மலையில் இருந்து, பெரிய மலையிலிருந்து, பல மலைகளில் இருந்து அநேகர் இந்த நாளிலே அவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த அருமையான நாளிலே குறிப்பாக வெளியிலிருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். கேட்ட அனைத்து வரங்களையும் அள்ளி தருகிற அமுத சுரபியாக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய பங்கின் பாதுகாவலுடைய இந்த வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நன்றி உள்ளத்தோடு கடந்த ஆண்டு முழுவதும் அவரிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஏதோ இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிற வேளையில அவருடைய அருள்கரம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பரிந்து பேசி எப்போது நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலியில நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம். நாளிலே நம் மத்தியிலே இந்த திருப்பலியை நமக்காக தலைமையேற்று வழிநடத்த வந்திருப்பவர் தந்தை குமார் அவர்கள். தந்தை அவர்கள் தூய ஆவியார் சபையைச் சேர்ந்த ஹோலி ஸ்பிரிட் சபையைச் சேர்ந்தவர். தற்சமயம் கயத்தாறில் இருக்கிற கயத்தாறு, அந்த பக்கம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறது. அங்கு திரு இருதய ஆண்டவர் தியான இல்லத்தினுடைய இலத்தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த 8 ஆண்டுகளாக அவர் ஆந்திராவிலே தியான இல்லத்தில் இருந்தார். காலை 11 மணி திருப்பணி அவர் தான் வழி நடத்தினார். எனவே இந்த அருமையான நாளிலே ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த வருடத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அநேகர் காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் மறைய கையை வைக்கிறா, எல்லாம் பொத்துன்னு கீழே விழுறாங்க. வல்லமை உள்ள ஒரு குருவான பேய் பிசாசுகள் அவரோட ஓடச் செய்யக்கூடிய அருமையான ஆவியானவரை பெற்றிருக்கிற அற்புதமான தந்தை இந்த இரவு இந்த திருப்பலி நமக்கு மிகப்பெரிய அவனுடைய அளப்பறை ஆசீர்வாதம் பெற்றுத்தர இருக்கிறார். எனவே ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தந்தை அவருடைய வருக வருக என்று நம்முடைய பங்கிற்கு வரவேற்போம். நீங்க பார்க்குற இன்னொரு அற்புதமான குரு இருக்கா. நம்முடைய பங்கிற்கு இன்னொரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தருணம். தந்தை அவர்கள் நமது பங்கை சேர்ந்த திரு ஜாய், திருமதி சீமா, அவங்க ஏன்னா அந்த ஜோபி பீனா அவருடைய அண்ணன். அவங்க அப்பா தாத்தா பார்த்தீங்கன்னா ஜோஸ் பிலோமினா, நம்முடைய பங்குல பெரிய வயதானவர்கள், தவறாமல் திருப்பலி வரக்கூடியவர்கள். இவர் ஜாய் சீமாவுடைய மூத்த மகன். தந்தை ஜோஸ்வின் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஓசூர் மறை மாவட்டத்திற்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுக்கலாம். ஒரு புதிய குரு. அவர் கேரளாவிலே சென்று பணியாற்ற இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஊரிலே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே படித்தவர். ஆகவே ஒரு இளம் குருவானவர் தன் வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இது மதுரவாயில் பங்கிற்கு நிச்சயமாய் மகுடம் சூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. எனவே அருள் தந்தை புதிய குரு ஜோஸ்மின் அவருடைய ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருடைய அன்போடு வரவேற்போம். அவர் துவங்க இருக்கிற அந்த உன்னதமான குருத்துவ பணியிலே ஆண்டவருக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடி போது நாம் திருப்பலியிலே இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, அனைவரும் அமர்வோம். திருப்பலியானது என் பிரவீனா தன்னுடைய 33வது பிறந்த நாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து செவிக்கின்றார்கள். மேலுமாக ஃபெவின் பிரான்சிஸ் பிறந்த நாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோனி ராஜ் மோட்சராக்கினி நன்றியாகவும், மேலுமாக நம்முடைய இருக்கின்ற ஃபாதர் ஜோஸ்வின் குருத்துவ அருட்பொழிவு நல்ல முறையில் நடந்ததற்காக குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து செவிக்கின்றார்கள்.
மேலுமாக இறைவன் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுவோர். ஜோபி மற்றும் பீனா, ஆலன், சபிதா குடும்பத்தார், அன்னம்மாள், சவரிமுத்து, சவரியம்மாள், பிரீத்தி, சுவக்கின், ஏசம்மாள் குடும்பம், ஜாய் மற்றும் சீமா ஜாய் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்காகவும், மரிய புஷ்பம், செலின் மேரி, அனிதா மேரி, பெனிட்டா, ஜெயக்குமார், ரோஸ்லின் குடும்பம், மேரி ரமணி அறுவை சிகிச்சை நல்லவிதமாக முடிந்ததற்காக நன்றியாகவும், பீட்டர், நிக்சன், சிந்தியா, ஆண்ட்ரியா, பெலஸ்தீனா நன்றியாகவும், லூர்து மேரி, செல்லமுத்து குடும்பம் நன்றியாகவும், ஜோசப் குடும்பம், எடிசன் புனிதா குடும்பம் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து செப்பிக்கின்றார்கள். மேலுமாக திருப்பலியானது ஜோஸ் மற்றும் பிலோமினா ஜோஸ் விரைவில் நலம் பெற வேண்டி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சிம்சன், சுகன்யா உடல்நலம் மற்றும் குழந்தை வரம் பெற வேண்டியும், சிலுவை, கேபன், டெய்சி குழந்தை வரம் வேண்டியும், பிரதீப் குமார், பவானி குழந்தை வரம் மற்றும் குடும்ப சமாதானம் வேண்டியும், பிரியதர்ஷினி, சதீஷ்குமார் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும், ஜோபி பணியிடத்தில் சிறப்பு கருத்துக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார். மேலுமாக பாப்பாத்தி தீய சக்திகளிடமிருந்து விடுதலை பெற வேண்டியும், அமல செசில் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் இணைந்து இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலும் திருப்பலியானது சவரியம்மாள் ஆண்மையலை பாற்றுக்காகவும், ஆர் லூர்து ஜோசப் ராஜ், ஆர் லியோ ராஜரத்தினம் ஆண்மையலை பாற்றுக்காகவும், மேரி பிரான்சிஸ், தெரேசா, ஆண்டனி மற்றும் அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையலை பாற்றுக்காகவும், சேசு ராஜா, அந்தோனி அம்மாள் ஆண்மையலை பாற்றுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் ஒளியும் ஆன்மாக்களின் நாயருமானவரே, உமது மந்தைக்கு தமது படிப்பினையால் உணவூட்டி தமது எடுத்துக்காட்டால் உருவாக்க புனித அந்தோணியாரை உமது திரு அவையில் நியமித்தீரே. அவருடைய பரிந்துரையால் அவர் கற்றுக் கொடுத்த நம்பிக்கையை பாதுகாக்கவும், அவர் தமது எடுத்துக்காட்டால் காண்பித்த பாதையில் நாங்கள் செல்லவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் அன்பாயிருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோ கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் ஒரே மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. இருப்பாராக.
மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 34 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. நிற்போம். நம்முடைய புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். அநேக தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அத்தனையும் நம்முடைய பாதுகாவலுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவர் நமக்கு நிச்சயம் பெற்று தருவார் நம்பிக்கையோடு இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்வாழ்வு பெற கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவாழ்வில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தீரே. உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுப்பி இருக்கிற மன்றாட்டுக்கள், மனதிலே சஞ்சலத்தோடு வேதனையோடு உம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற பிரார்த்தனைகளையும் கனிவோடு கேட்டருளும்.
எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியர் வழியாக நாங்கள் கேட்கிற எல்லா மன்றாட்டுக்களையும் உம் திருவுளத்தின்படி தந்து எங்களை ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடு. ஆமென். அனைவரும் அமருவோம். காணிக்கை பாடல். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். நான் சேர்க்கும் பொருள் எல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. நான் சேர்க்கும் பொருள் எல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. இருப்பதை கொடுப்பேன், என் அன்பை பகிர்வேன், நல்லதே நானும் வழி செல்வேன். சில்லறித்து போகும் செல்வங்கள் யாவும் இல்லை இல்லை என நான் உணர்ந்திடுவேன். நிலைக்கும் உந்தன் அரசினிலே நான் என்னை முழுதும் தருவேன். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனித அந்தோனியாரின் பெயரால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் இறையாற்றலின் மாட்சிக்கு சான்று பகர்வது போல உமது மீட்பின் பயனை எங்களுக்கு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்திய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையோடு மன்றாடு. ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உங்கள் திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களோடு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களை கண்டு மனம் இறங்கின தெய்வம் இன்று இந்த மாலை நேரத்தில் நம்மை தேடி வருகிறார். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உயிரான உணவு வடிவில் நேச வருகிறார்.
நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கேட்டு அநேக காரியங்களை நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியார் பெற்று தந்திருக்கிறார். இதோ புதிய ஆண்டு 2025 ஆண்டின் இந்த 7வது நாளிலே, இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே அவருடைய திருதலத்தை நாம் அண்டி வந்துள்ளோம். கடந்த ஆண்டு முழுவதுமாய் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதுமாய் அவருடைய அருள்க்கு நமக்கு உறுதுணையாக இருக்க அருள் வேண்டி நாம் அனைவரும் இணைந்து கரங்களில் இருக்கிற நம்ம நான் ஜெபாட்டு எடுத்து சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் புனிதரான புனித அந்தோணியாரை உங்களியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஈந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதமே பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனப்படைத்தவரே, கண்களை மூடுவோம். கேட்ட அநேக காரியங்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் பதில் அளித்திருக்கிறார். இதன் புதிய ஆண்டிலே நம்மையும் நம் குடும்பங்களையும் அவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நம் அனைவரையும், நம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் எல்லா விதமான தீமையில் இருந்தும், நோயில் இருந்தும், வியாதியில் இருந்தும், ஆபத்திலிருந்தும் காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடையாய் கொடுத்த கொடைகளுக்காக, குழந்தைகளுக்காக நன்றி செல்வோம். குழந்தைகளுடைய கல்வி, அவருடைய எதிர்காலம், அவரை பற்றி நம்முடைய கனவுகள் அனைத்தும் நனவாக்க வேண்டும். பிள்ளைகள் இறை பயத்திலே வளர வேண்டும், ஞானத்திலே வளர வேண்டும். படித்து முடித்து இருக்கிற பிள்ளைகள், படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து நலன்களை பொழிய வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். வாழ்விலே வளமான எதிர்காலத்தை அவர்கள் காண வேண்டும். இதோ இந்த ஆண்டு நம்முடைய குடும்பத்தில் நடைபெற இருக்கிற பல சுப நிகழ்ச்சிகளும் பிள்ளைகளுக்கான திருமண வரன்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான தடைகள் நீங்கி பிள்ளைகள் திருமண வாழ்வு இணைவதற்கான அருளை பொழிய வேண்டும். திருமணமாகி சில பல ஆண்டுகளாகி பல விதமான குறைபாடுகளால் குழந்தை பேர் இல்லாமல் கவலையுற்று இருக்கிற தம்பதிகளுடைய வாழ்விலே அவருடைய கர்ப்பத்தின் கனியை தொட்டு அவர் அனைவருக்கும் குழந்தை பேற்றை அற்புதமாய் கொடுக்க வேண்டும். தாய்மை பேர் அடைந்து குழந்தைகளை கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற பேறுகால வேதனை இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிப்போம். அந்த கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் நல்ல முறையிலே வளரவும், அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் இந்த உலகிலே கொண்டு வரக்கூடிய பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாய் மன்றாடும். நம்முடைய குடும்பத்திலே நாம் எதிர்கொள்ள இருக்கிற இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இன்னும் பலவிதமான திட்டங்கள், முயற்சிகள் அனைத்து வெற்றியாக வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய வரும்படிகள் தடையுறாது கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். இன்னும் வியாபாரத்து குறித்து, தொழில் குறித்து எடுக்கிற பல தீர்மானங்கள், திட்டங்கள் அனைத்தும் வெற்றியாக வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிலே அநேகர், நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள் அல்லது முதியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் உடல்நல குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக இந்த HMPV அப்படி ஒரு வைரஸ்னால கூட இப்போ அநேகர் சளி, இரும்பல் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படியாக அவதியுறுட்டுகிற பலவிதமான உடல் நோய்களால் அவதியுறுகிற அத்தனை பேருடைய வேதனைகளை தனித்து அவர்கள் அனைவரும் சுகம் பெற வேண்டும். இன்னும் அநேகருடைய மனத்தில் இருக்கிற அழுத்தங்கள், புழுக்கங்கள், உளைச்சல்கள், பயங்கள், கலக்கங்கள், அச்சங்கள், கவலைகள், பாரங்கள், இதனால் அந்த அமைதி இல்லாமல் இருக்கிற அந்த உள்ளங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் மகிழ்வையும் நல்ல தூக்கத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாய் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக எடுத்துச் செல்வோம்.
எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அடியார் ஆவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் எடுத்துக்கொள்வோம். ஜெபிப்பமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கூடியரப்பட்ட புனித அந்தோனியாரை அண்டு வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில உமது கருணை கண்களை திருப்பியிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சும் என்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். கரங்களை உயர்த்தி கூடியிருப்பதாம் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபம் முடிவிலே குணமளிக்கும்படி வாழுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.